நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு விஷயங்கள், அதாவது சில விஷயங்கள் செய்வதனால கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மறந்தும் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு 5 விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முன்னேற்றம் தரும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மார்கழி மாதத்தில் நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கும் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே பார்த்தோன்னா 12 மாதங்களில் 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் மீதமுள்ள 6 மாத காலம் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே மார்கழி மாதம் முன் வரை தேவர்கள் உறங்குவார்கள் அப்படின்னும், மார்கழி மாதம் முழுவதுமே அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னும், இன்னும் சொல்ல போனோன்னா கடவுள் எழும் நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் எழும் நேரம் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய வேண்டுதலை, நம்ம பிரார்த்தனையை இறைவன் கேட்கவும், அது மட்டுமல்ல நம்மளுடைய வழிபாட்டை அவர் காண வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இறைவனை மனமகிழ்ந்து நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து குளித்த பிறகு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த விளக்கேற்றி தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படி தீபமேற்றி நம்ம இறைவன்கிட்ட வேண்டுதலை வைக்கும் பொழுது, மனமுருக கேட்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 மணிக்கு எழ முடியவில்லை அப்படின்னா அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு 6 மணிக்குள்ளாக அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில், அதுவும் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வேளையில் கண்டிப்பாக ஒரு 5 விஷயங்கள் செய்யவே கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தவறு அப்படின்னு தெரியாமலேயே சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை தெரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொண்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கான அத்தனை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டு இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பிரம்ம முகூர்த்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக விஷயம், அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இறைவன் விழிக்கும் அந்த காலத்தில் நாம் கண்டிப்பாக தூங்கவே கூடாது அப்படிங்கிறது முதலான விஷயம். தூங்கிட்டு இருக்கவே கூடாது, விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், விளக்கேற்றணும், தீபம் ஏற்றணும், வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் வீட்டை பெருக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குப்பைகள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் பாக்ஸில் வெளியில் கொண்டு போய் கொட்டுறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நேரத்தில் குப்பைகளை வீட்டிலிருந்து வெளியே அகற்றக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த 6 மணிக்குள்ளாக அந்த குப்பைகளை வீட்டிலிருந்து வெளியே அகற்றவே கூடாது. அதே போல் மாலை நேரத்திலும் 6 மணிக்கு மேலாக அந்த குப்பைகளை வீட்டிலிருந்து அகற்றவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, அந்த நேரத்தில் சண்டை போடுவது, வீண் விவாதம் செய்வது, கோபமாக பேசுவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான செயலாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, அற்புதமான அந்த பிரம்ம முகூர்த்த காலை வேளையில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பேரில் மறந்தும் கூட மாப் செய்யக்கூடாது, வீட்டை துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜை அறைய வேணால் ஒரு சின்ன துணி வைத்து நல்லா தொடச்சிட்டு அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் மறந்தும் கூட வீட்டை அந்தைய நேரத்தில் துடைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக கடைசி விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம்,
அந்த நேரத்தில் குறிப்பாக மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மறந்தும் கூட தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இறைவன் விழிக்கும் காலம் நேரமான அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மறந்தும் கூட இந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னும், தை மாதத்திலிருந்து ஆனி வரை அவர்களுக்கு பகலும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் அமையும் அப்படிங்கிறது போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில் தான் வருது. தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக அது இருக்கிறபடியால் மார்கழி மாதம் நமக்கும் சிறந்ததாகவே பார்க்கப்படுது. தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலமான மார்கழி தக்ஷாயன கடைசி மாதம் அப்படின்னும், தேவர்களுக்கு வைகரை மார்கழி மாத காலை பொழுது அப்படின்னும், இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். சூரியன் உதித்து எழுவதற்கு 48 நிமிடங்களுக்கு முன் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. படைப்பு தொழிலை புரியும் நான்முகன் பிரம்மா தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமர செய்து 24 கலைகளையும் படைத்தார் அப்படின்னும், அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய சக்தியை, நினைவாற்றலை தன்னைத்தானே வழிப்படுத்தி கொண்டு மேன்மை அடைய வேண்டிய நிலைக்கு அடித்தளம் இடும் காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பிருந்த விஷயமாக பார்க்கப்படுது. பிரம்மனுடைய பத்தினின்னு பார்த்தோன்னா சரஸ்வதி தேவி விழித்து செயல்படும் நேரம்தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் இந்த நேரத்தை சரஸ்வதி யாமம் அப்படின்னும் சொல்லுறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம செயல்படும் பொழுது மனநிலையானது ஒருநிலைப்படுது அப்படின்னும், அந்த அற்புதமான நேரத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விடியற்காலை நேரம் உஷத் காலம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இது தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி பாய்வதால் அந்த அற்புதமான நேரத்தில் நீரில் மூழ்கி நீராடுவது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அதிகாலை நேரத்தில் வெதுவெதுப்பாக நீர் காணப்படுது அப்படின்னும், அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த காலத்தை தவற விடாமல் வெளிப்பாடு செய்யலாம். இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.